ஹலோ காய்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம அரேஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஜாவா பத்தி பார்க்கலாம். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நாம மனுஷங்க எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு டெசிஷன் எடுப்போம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ காலைல எடுத்துக்கோங்களேன். காலைல இப்போ காலைல என்ன சாப்பிடலாம், என்ன சமைக்கலாம், இட்லியா தோசையா சப்பாத்தியா பூரியா பொங்கலா இந்த மாதிரி யோசிக்கிறோம்ல. காலைல நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்கே நம்ம என்ன பண்றோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நல்லா அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரை ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறோம். ஒரு மிஷினை நம்ம டிசிஷன் வைக்க வைக்கிறோம். இது இப்படி இருந்தா எனக்கு இது கொடு, அப்படின்னா வேணாம், இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை டெசிஷன் எடுக்க வைக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதை கோடிங் மூலியம் பண்ணுவாங்க. ஓகேவா? கோடிங் மூலியமா நாம மிஷினை டிசிஷன் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ டிசிஷன் மேக்கிங்ல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா நாலு நாலு ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் பார்க்க போறோம். நாலு டைப்ஸ் நான் பார்க்க போறோம். என்னன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நாலு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாங்க இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ நான் போய் விஷுவல்ஸ் நினைக்கிறேன். ஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல மெஷின் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிளை நாம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் வித் கோடிங்கோட பார்க்கலாம். ஓகேவா? இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துறேன். நான் வந்து ஒரு கண்டிஷனை நான் கொடுத்துடுறேன் மெஷினுக்கு. நான் ஒரு சாரி, ஒரு கண்டிஷனை நான் மிஷினுக்கு நான் ஒரு கண்டிஷனால தெரியப்படுத்துறேன். ஓகேவா? இந்த கண்டிஷன் படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதி வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் படி எனக்கு இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் படி எனக்கு தர முடிஞ்சா எனக்கு கொடு, அப்படி இல்லைன்னா எனக்கு கொடுக்காத அப்படின்னு நான் என்ன சொல்லிடுறேன். ஓகேவா? இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் வந்து இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ ஜாவாவோட இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லணும், என்ன பண்ணோம், ஜாவா பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் ஃபங்க்ஷன் எழுத விட்டுறக்கூடாது. ஸோ அது இல்லைன்னா எரர் வரும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. ஸோ இதுதான் ஜாவாவோட நமக்கு இப்போ இது. ஓகேவா? அதாவது எப்பயுமே இந்த வாய்ட் மெயின் லைன் மெயின் ஃபங்க்ஷன் நீங்க கொடுக்காம மறந்துடக்கூடாது. கட்டாயம் நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம கோடிங் எழுதலாம். இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் மெஷினுக்கு, நான் ஒரு கண்டிஷன் தெரியப்படுத்துறேன், எனக்கு இந்த கண்டிஷன் படி இருக்கா செக் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே ஜாவா பொறுத்த வரைக்கும் இதானது ஸ்டாட்டிக் லாங்குவேஜ், ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால நீங்க எப்பயுமே டக்குன்னு நீங்க ஏஜ் மட்டும் எடுக்க கூடாது. ஏஜ் டிக்ளேர் பண்ற வேரியபிள் என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத இங்க முன்னாடி டிக்ளேர் பண்ணும். ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங், பைத்தான் மாதிரி கிடையாது. பைத்தான் இஸ் ஏ டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்க பைத்தான்ல நீங்க இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. முன்னாடி நீங்க டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை. ஸோ பட் ஜாவால நீங்க கட்டாயம் நீங்க என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ அந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் படி கொடுக்கணும். அது கொடுக்க மறந்துடக்கூடாது, எரர் வரும். ஓகேவா? ஸோ ஏஜுக்கு முன்னாடி நான் இன்ட் அப்படி கொடுக்குறேன். ஏன்னா ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பருங்கிறது என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அதனால நான் இன்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறேன். ஓகேவா? இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன்னா 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ இப்போ நான் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் ஏஜ் less than or equal to 18, ஏஜ் ஏஜ் greater than or equal to 18 அப்படி இருந்தா, இப்போ நான் என்னோட ஏஜ் வந்து greater than or 18, 18க்கு மேல இருந்தா அவங்கள அடல்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஏஜ் வந்து என்னன்னு 18க்கு மேல இருந்தா அவங்கள அடல்ட் அப்படின்னு நீ கன்சிடர் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஏஜ் எத்தனை கொடுத்துருக்கோம், நம்ம இங்க எத்தனை டிகிரி பண்ணிருக்கோம், 20 கொடுத்துருக்கோம். 20 கிரேட்டர் தான் 18 பாக்குது. ஆமா, ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ண, உடனே எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இஃப் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? அதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட இது. ஓகேவா? இப்போ நான் எனக்கு ஏஜ் வந்து 18க்கு மேல இருந்தா என்னன்னு சொல்லிருக்கான், இப்ப சொல்லியிருக்கேன், அவங்க அடல்ட், பெரியவங்க, அடல்ட் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகேவா? ஸ்டார்ட் பிரிண்ட் எல்என் யூஆர்என். அதில் என்ன பிரிண்ட் பண்ணும், யூ ஆர் அண்ட் அடல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னது, கரண்ட்லி செக் பண்ணும், செக் பண்ணிட்டு ட்ரூவா தான் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை செக் பண்ணும் போதே எனக்கு ஃபால்ஸ் ஆயிருது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நாம இன்னொரு சான்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இன்னொரு சான்ஸ், அப்படி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற பேரு தான் இஃப் எல்ஸ். ஓகேவா? இஃப் எல்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா இன்னொரு தடவை எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம் பார்த்தியா, அது பேர் தான் இஃப் எல்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் ஏஜ் இஸ் 20 இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 15 வச்சுக்கிறேன். 15 வைக்கிறேன். இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 18 பாக்குது, ஃபால்ஸ்னு வருது. அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதனால எனக்கு இங்கே ஃபால்ஸ் ஆகுது. அதனால என்ன பண்றோம், எனக்கு இன்னொரு சான்ஸ் நான் கொடுக்குறோம், இன்னொரு சான்ஸ். ஓகேவா? இஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, இஃப் ஏஜ் கிரேட்டர் than 18, ஃபால்ஸ், சிஸ்டம் டாட் பிரிண்ட் இன்க்ளூட் யூ ஆர் அடல்ட், யூ ஆர் அன் அடல்ட் இருக்கு. இந்த இடத்துல நீங்க எல்ஸ் போட்டுருங்க. ஓகேவா?
எல்ஸ் போட்டு யூ கேனாட் vote. அப்படி இல்லைன்னா ஒருவேளை எனக்கு ஏஜ் 18 ஏஜ் வந்து 18 மேல இருந்துச்சுன்னா எல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றோம் எனக்கு நீங்க ஓட்டுக்கு எலிஜிபிள் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னா உனக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேவா இதுதான் நமக்கு கண்டிஷன் எல்சிஃப் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எல்சிஃப் நம்ம பார்க்கணும் எல்சிஃப் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்